வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான முறையில் ரொம்ப சிம்பிளாக கீரை கடையல், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கீரை கடையல் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, இதை ஒரு மணி நேரமாக நான் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மண்பானையில் தான் செய்ய போகிறோம். மண்பானையை பற்றி நான் உங்களுக்கு சமைச்சிக்கிட்டே சொல்கிறேங்க. ஏன் மண்பானையில் செய்கிறேன், இதை குக்கரில் விசில் வச்சுருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. இதை சமைக்கும் போது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். மண்பானையை அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க கழுவிட்டு. இப்போ நம்ம 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்க பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்போ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கூட ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாயிரும். பாருங்கள், பருப்பு நல்லா திக்காக வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த சமயத்தில் கீரை போட்டுக்கலாம். கழுவிட்டு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி என்ன கீரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அரைக்கீரை. கீரையை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க நிறையா தான் தெரியும், அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு குறைஞ்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மெதுவாக கிண்டி விடுங்க. பாத்திரம் பத்தாத மாதிரி தான் தெரியும், அதுக்கப்புறம் வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக போயிடும். ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறக்கூடாது. கீரை இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுருவோம். அதனால் கீரை கொஞ்சம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கீரை பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தான் உப்பு போடணும், முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கூட வந்துடும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் எப்போவும் மிளகாய்த்தூள் போடுவேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்பானையில் சமைக்கிறத பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்குமே மருந்து மண்பானையில் சமைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நோய்களுக்கு காய்கறி சாப்பிட்ணும், பழங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம காய்கறி தான் சாப்பிடுவோம், ஆனாலும் நம்மளுக்கு க்யூரே ஆகாது. ஏன்னு சொன்னால், இப்போ நம்ம மற்ற பாத்திரங்கள், இப்போ நான்ஸ்டிக்கு, அதே போல் அலுமினியம், இதிலெல்லாம் சமைச்சோன்னு சொன்னால் நம்ம காய்கறி, இப்போ உதாரணமாக ஒரு கேரட்டே வேக வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 19 to 14% தான் அந்த சத்து கிடைக்கும் 100க்கு. மீதி சத்து எல்லாமே போயிடும். ஆனால் இந்த மண்பானையில் சமைச்சோம் அப்படின்னா 100க்கு 100% அதோடைய முழுமையான சத்தும் மண்பானையில் கிடைக்குது. அப்படி என்ன உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நோயில் கிடந்து அவஸ்தைப்படுறதுக்கு நீங்கள் மண்பானையில் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து சமைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அடிக்கடி டாக்டர்ஸ் கிட்ட போக வேண்டாம். கேஸ் தீந்துட்டு போகுது. நம்ம மாதம் ஒரு 700 ரூபாவை கணக்கு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர்ஸ் கிட்ட அதிகமான காசை நம்ம கொடுக்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண்பானையில் சமைக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மண்பானையில் குக்கர்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால் பாசிப்பருப்பு, தோரம்பருப்புலாம் ஊற வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். கீரையை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ கீரைக்கு தாளித்து கொட்டிடலாம். அதனால் ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், தாளித்து வச்சுருக்கதை கீரையில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான கீரை கடையல் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடுங்க. முழுமையான சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.